அம்மாவோட பர்த்டேக்கு இந்த மாதிரி அகர் அகர் செஞ்சேன். அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் எப்படி செய்யலான்னு காட்டுறேன் வாங்க. இந்த மோல் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து சிலிக்கானில் செஞ்சது. ஸோ சுட சுட நீங்கள் ஊற்றுறது பற்றி கவலையே பட வேணாம். நீங்கள் 2 பேட்சில் வந்து அகர் அகர் செய்யணும். இந்த மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க. 99ல் கூட கிடைக்கும். அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற எழுத்துக்கு மட்டும் நான் வந்து கோகோனட் ஃப்ளேவர் செய்கிறேன். அதனால தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த எழுத்துக்கு மட்டும் நீங்கள் ஊற்றினா தான் அது கான்ட்ராவாக தெரியும். அதுக்கு கீழே மெயினான பேஸ் வந்து ஏதாவது டார்க் கலர் கொடுக்கணும்ல. அம்மாவுக்கு ப்ரௌன் சுகர் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ப்ரௌன் சுகரில் செகண்ட் பேட்ச் செஞ்சு இந்த மாதிரி ஒரு 1 hour நல்லா இருக விட்டுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுனால ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு. எல்லாம் சரியாக வருமா அப்படின்ட்டுன்னு நான் நினச்சி ரொம்ப பயந்த அளவுக்குலாம் சொதப்பில். ஓரளவுக்கு சரியாக தான் வந்துச்சு. என்ன இந்த ஹாப்பி பர்த்டேயில் பர்த்டே வந்துட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. பட் பரவாயில்ல, ரொம்ப தனியாக ஒட்டி வச்ச மாதிரி அந்த ஃபாண்ட்ஸ் இல்லாமல் கரெக்டாக அழகாக தான் இருந்துச்சு. அம்மா வாஸ் ஸோ ஹாப்பி. உங்கள் வீட்லேயும் யாருக்காவது பர்த்டே வருதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது கலர் கூட யோசிச்சுக்கலாம். இந்த மோல்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன்.